அக்கா வணக்கங்க்கா. உங்கள் பேர் என்ன? நீங்கள் எந்த தொகுதி? என் பேர் தெய்வலக்ஷ்மி. நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி குமாப்பட்டி. ஓகே, இப்போ 26 எலெக்ஷனில் உங்கள் சப்போர்ட் யாருக்கா இருக்கும்? கண்டிப்பாக விஜய் அவங்களுக்கு தான் இருக்கும். ஏன் விஜய்? அவங்க தான் இப்போ நிறையா வருஷமாகவே டிஎம்கே அவங்களே வந்துட்டாங்க. ஒரு ஒரு ஆட்சி மாற்றத்தை உண்டாக்குவோமே, அதனால் கொஞ்சம் மாற்றி ஓட்டு போட்டோம்னா நமக்கு நம்ம தொகுதிக்கு என்ன நடக்கும், நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு மாற்றி ஓட்டு போட்டோம்னா விஜய் போடலாம். சரி, இப்போது விஜய் வந்துட்டாரு. விஜய்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? அவர் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு படித்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு வேலை வாய்ப்பு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் படிச்சுட்டு சும்மா இருக்காங்க. நிறைய பேர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அது பாஸ் ஆகாமல் 1 மார்க் 2 மார்க்கில் போயிட்டு இருக்காங்க. அவ்வளோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்காகவே தவம் இருந்தெல்லாம் எத்தனையோ வருஷமாக படிச்சுட்டு இருக்காங்க, 2-3 வருஷமாக. அது கடைசி நேரத்தில் கிடைக்கலன்னு சொல்லும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதனால் சரின்ட்டு அவங்க எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல. நம்ம சின்ன சின்ன வேலை பார்ப்போம் அப்படின்னு தெரியாமல் கவர்மெண்ட் எக்ஸாம் நினச்சி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. வேறு வேலை தனியார் வேலையுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் அவர் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் எல்லாருமே. சரி, இப்போ நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வந்து விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு நீங்கள் ஓட்டு கேட்கலாம். மக்கள்கிட்ட சொல்லுங்கள். ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்னா கண்டிப்பாக விஜய்க்கு ஓட்டு போடுங்க.